Hi friends, welcome to Cuisine Vino. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஹோம் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து மணப்பூஜை போட்டதுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் உள்ள வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோ மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன அழகான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு வீடு கட்டும்போது தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்களெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் தனித்தனி வீடியோவாக பண்ணுறேன். ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். இது வந்து பேஸ்மெண்ட் போட்டப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான். வீடியோஸ் எல்லாம் வந்து நான் தனித்தனி கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் 3 மினிட் இல்லை 4 மினிட் வீடியோ போட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாருக்கு எந்த வீடியோ தேவையோ அதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து அஸ்திவாரம் போட்ட குழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டுட்டாங்க. பேஸ்மெண்ட் போட்டப்போ நல்ல மழை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சா. நான் அந்த மாதிரி மழை பெஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் இன்ஜினியர் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சப்போ பார்த்திங்கன்னாங்க, எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ இருக்கும், ஒரு 10க்கு 10 ரூம்னால் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அப்புறம் வந்து எது தெற்கு வடக்கில் எந்த பக்கம் வைக்கணும், வாஸ்து பற்றியோ எதை பற்றியும் ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு தெரியாது. பட் நான் ஒன்ஸ் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில், எங்களோட நெய்பர் அவங்கெல்லாம். ஸோ அவங்க மூலிமா தான் நான் இதெல்லாம் கற்றுட்டு கொஞ்சம் ஓரளவாவது இந்த வீடை வந்து நம்ம பண்ண முடிஞ்சுது நம்ம பிடிச்ச மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு மேலே ஒட்டுற நாள் இது. மேஸ்திரி தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறது மேஸ்திரி வந்து இந்த ஈசானி மூலையில் தான் மேலே பூஜை பண்ணிவிட்டு அந்த மேலே ஒட்டுவாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வேலை பார்த்த ஒர்க்கர் எல்லாருக்குமே நான்வெஜ் விருந்து போடுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரி உண்டு. நம்ம வீடு கட்டிட்டு மேலே ஒட்டுறது, எத்தனை 2 ஃப்ளோர் ஒட்டினா கூட அந்த மாதிரி சாப்பாடு போடுவோம். அந்த மாதிரி தான் இது செகண்ட் ஃப்ளோர் ஒரு வழியாக நல்லபடியாக ஒட்டி முடித்தாங்க. அதனால அந்த கம்பு கம்பாக இருக்குது பாருங்கள். இது ஈவினிங் பூசிகிட்டு இருந்தாங்க வீடு. பூசின ஒர்க்கு பைப் ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்து எங்களுக்கு இன்ஜினியர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நான் முன்னாடியே ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். இது நில பூஜை பண்ணுவோம் இல்லையா நம்ம, அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ அது ஒரு மெமரபிள், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மெமரபிளான விஷயம் தாங்க. இது வீட்டை சுற்றி நல்லா வீடு ஹைட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு சுற்றி மண்ணெல்லாம் அடித்து சரி சமப்படுத்துறது அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அப்புறம் டைல்ஸ் ஒர்க் எல்லாமும் அப்போ தான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடமா வீட்டுக்குள்ளே டைல்ஸ் போட்டது எல்லாம் நாள் நெருங்கிட்டே இருந்தது. கிரகப்பிரவேசம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், அந்த டைமில் நாங்கள் வீடு கட்டும்போது தான் கொரோனாவோட செகண்ட் வேவ் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்பா ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு நாளும் வேலை நடக்கிறது, அதை தள்ளி போடுறது, அப்புறம் பண்ணுறதா என்னன்ற ஒரு குழப்பத்திலேயே தான் நாங்கள் அந்த டைமில் இருந்தோம். அதனால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தப்ப கடகடன்னு மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணோம். பட் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஒர்க்கெலாம் முடித்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வீட்டுக்குள்ளே டைல்ஸ் ஒட்டின ஃபோட்டோஸ், அப்புறம் ஸ்டேர்கேஸ், மெட்டல் ஸ்டேர்கேஸ் மொட்டை மாடிக்கு போகிறது, பால்கனிலேருந்து போகிறது, அப்புறம் பின்னாடி உள்ள பால்கனி, கீழே கிச்சன் பக்கம் பின்னாடி இருக்கிற இடம், அதுலெல்லாம் எம்டியாக இருக்க இடத்துலலாம் நாங்கள் ஷீட் போட்டோம். கொஞ்சம் வெயில் மழையிலலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மெட்டல் ஷீட்ஸ்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் போர்ட்டிகோவில் கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் டைல்ஸ் ஒட்டினோம். அதனால தான் அந்த ஃபோட்டோவை நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணுற அளவுக்கு டைமும் அப்போ இல்லை. எப்போ லாக்டவுன் திருப்பி போடுவாங்க என்னன்ட்டு ஒரு பீதியிலேயே பண்ணிகிட்ருந்தோம். நம்ம கிரகப்பிரவேசம் பண்ண முடியுமா, அதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிட முடியுமா, சாப்பாடு போட முடியுமா, இல்லை பார்சல் சாப்பாடை கொடுக்க முடியுமான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பயங்கர ஒரு டென்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக பூச்செல்லாம் முடிஞ்சு ஒயிட் எல்லாம் உள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைப் ஒர்க்கு, அப்புறம் வயரிங், அந்த ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் கம்பிலாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க நம்மளுக்கு. எஸ்எஸ்ல கைப்பிடியெல்லாம் போட்டிருந்தாங்க மாடிப்படிக்கு. இது பட்டி பார்த்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது மாடின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஹரிசாண்டலில் இல்லை வெர்டிக்கல் எடுத்த ஃபோட்டோவான்னு எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு, ஹஸ்பண்ட் அப்போ ஊரில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து அனுப்புறதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா அப்போ எடுத்தது. ஸோ அது இப்போ எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ரூம்லேயுமே நாங்கள் லாஃப்ட் போட்டிருந்தோம். எல்லா ரூம்லேயுமே அட்டாச்ட் பாத்ரூம் எல்லாமே போட்டுட்ருந்தோம். அப்போ இது டோர்லாம் போட்டுட்ருந்தோம்.
ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர் மட்டும் போட்டுருந்துருக்கலாம். அது ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா பெயிண்ட் ஒர்க் பண்ணப்போ பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்ட்டு அதெல்லாம் கதவுல பட்டுருச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டும்போது இதெல்லாம் யோசித்து கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் வந்து டோர்லாம் போட்டிருந்தோம். கிச்சன், அப்புறம் வந்து பூஜை ரூம், பெட்ரூம்குள்ளே டோர், பால்கனி டோர்ஸ் எல்லாமே அந்த டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒர்க்கு முடிக்கிற அந்த டேட்டை வந்து இன்ஜினியர் எங்களுக்கு ஒரு கிட்டத்தில் சொல்லிட்டாங்க கணிச்சு. ஸோ சீக்கிரம் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒர்க்கை சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒர்க் முடிச்சுட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பார். எல்லா நாளும் நம்மளால் போய் பார்க்க முடியல. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஒன்று முடித்து வைக்க சொன்னோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்போ பார்க்க அழகாக இருக்குன்னு. லாக்டவுனால் என்னாச்சுன்னா எங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஒரு வண்டி பிடிச்சி போகிறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இருக்கும்போது பார்த்துருவாங்க. மற்ற நேரம் முக்கியமான நேரத்தில் போகிறதே எங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதில் எப்படி இந்த அளவுக்கு நல்லபடியாக முடித்து நாங்கள் குடி வந்ததே பெரிய விஷயமா இருக்குங்க. பட் கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து பெரிய அளவில் ப்ளே பண்ணிடுச்சு. அண்டு இன்ஜினியர் வந்து அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால் வந்து ஒர்க்கை கொஞ்ச நாள் தள்ளி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடிஞ்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் நாங்கள் வீட்டுக்கே குடி வர முடிஞ்சிச்சு. இது வந்து கிச்சன், இது வந்து லைட்டிங். நாள் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி லைட்டிங்லாம் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை பொருள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டோம். நைட்டு தூங்குறதே வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டோம். எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணோம். அதுவே வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்துடுச்சு. ஸோ இந்த லைட்டெல்லாம் போட்டு செக் பண்ணோம், நைட்டு எரியுதா இல்லையான்ட்டு போட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார் இன்ஜினியர் இந்த ஃபோட்டோலாம். இது வந்து ஒரு லாங் ஷாட் வியூ, நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தார். அப்போது லைட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பும்போது இப்போ கிரகப்பிரவேசத்தோட இந்த முதல் நாள் நைட்டு லைட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோஸும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பந்தல்லாம் போட்டு வாழை மரம்லாம் கட்டி அந்த வாசிக்கிறவங்க அந்த இதெல்லாம் வச்சு கோபூஜைக்கெலாம் ரெடி பண்ணியிருந்தோம். இது நிலமாலை. இது வந்து அப்போ பாலிஷ்லாம் பண்ணலை. நம்ம மெயின் டோரு இந்த டிசைனை வந்து நான் கூகுளில் தான் பார்த்து செலக்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சி போய் பண்ணது. அப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த நல்ல நேரத்தில் எங்களுக்கு வந்து கிரகப்பிரவேசம் ரிலேட்டடாக என்னென்ன பூஜை பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து அந்த ஐயருங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போ வந்து அந்த ஃபீலிங் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரொம்ப நர்வஸ், ஒரு பயம், ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கலந்த ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணம் இது. அந்த நேரம் நான் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து எங்கள் அப்பாவை தான். அப்பா அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் இறந்து போயிருந்தாங்க. இது வந்து கோபூஜை பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. அதனால் அம்மா வந்து முன்னாடி வந்து எதுவும் கலந்துக்காமல் இருந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். பட் தெய்வமாக இருந்து எங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியாக எங்கள் அப்பா எங்களுக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உந்து சக்தியாக இருந்தாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைமில். அப்புறம் பால் காய்ச்சினோம். அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அதெல்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சுங்க. அது என் குரல்லே தெரியும், ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட். என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே மிஸ் பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ வீடெல்லாம் பூட்டிட்டாங்க, முன்னாடி இந்த வீட்டை பூட்டிட்டு வர்றதுக்கு. மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். எல்லாருமே வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய விருப்பத்துக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லாமல் எனக்கு என்ன பிடிக்குதோ அப்படி செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்து பூஜை அப்போ எடுத்த சில ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து நான் கூட சொல்லும்போது இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் உங்கள் லைஃப்பை இந்த வீடியோ பார்க்குற எல்லார் லைஃப்லேயும் வரணும். நீங்களும் உங்களை ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டணும். உங்களோட அப்பா அம்மா எல்லாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எல்லார் மனசும் இதேமாரி சந்தோஷம் பால் மாதிரி பொங்கி வழியணும். உங்களோட கனவான உங்கள் ட்ரீம் ஹோமை நீங்கள் சீக்கிரமாக கட்டணும். அதுக்கு கடவுள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தரணும். நீங்களும் விடாமுயற்சியோடு பண்ணிகிட்டே இருங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பும் அதே மாதிரி பாசிட்டிவாக நடக்கும்.
ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் ஹோம் சீரீஸில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.